அன்பார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வென்றெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை. செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக வரப்போகிற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் கெஜா என்ற கெஜேந்திரனுக்கு வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் என்ற அடிப்படையில் இந்த கட்சியின் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய தொண்டனாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்த வெற்றி இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டலைக்கு நீங்கள் வாக்களித்து இந்த இயக்கத்தை வெற்றி சின்னமாக அடையாளப்படுத்த வேண்டும். இந்த இயக்கம் உங்களுக்கு என்ன செஞ்சது? அப்போ நான்லாம் எனக்கு 50 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு போஸ்ட் ஒட்ட தெரியாது, எனக்கு பேனர் வைக்க தெரியாது. எனக்கு இந்த இயக்கத்துக்கு மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய கழக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கழகத்திலே உயர் பொறுப்பிலே இருக்கிறவர்களை அடிக்கடிக்க சந்திக்க முடியாத ஒரு நிலையிலும் நான் இருக்கிறேன். அது எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் தேர்தல் காலங்களில் அதிமுகவுக்காக நான் இப்போ எனக்கு 50 வயது ஆகிறது. என்னுடைய 12 வயதிலே தொடங்கிய மைக் பிடிச்சி பேச தான் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக யார் என்னை மதிக்கிறார்களோ மதிக்கவில்லையோ என்று எனக்கு அக்கறை இல்லை. நான் அதிமுக தொண்டன். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவர் மக்களின் முதல்வர் ஐயா எடப்பாடியார் பன்னீர்செல்வம் போன்ற துரோகிகளை ஒடுக்கி எடப்பாடியார் என்கிற உன்னதமான ஒரு ஆளுமையை காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம். அதிமுகவில் நிறைய முன்னோடிகள் என்னை வேட்பாளர் பார்க்கல, என் வீட்டுக்கு வரல, அங்கே போகல, இங்கே போகல. காலம் குறுகிய காலம். காசை வாங்கி கொண்டு வேலை செய்கிற அனைத்திந்திய அதிமுக தொண்டர்கள் நானும் அல்ல, என் சகோதரர்களும் அல்ல, என்னுடைய முன்னோர்கள் முதியவர்களும் அல்ல. இந்த இயக்கத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பு இன்றி, எந்தவித பிரதிபலன் இல்லாமல் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மக்கள் இயக்கம் தமிழக மண்ணிலே இருக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு, லட்சிய உணர்வோடு இந்த இயக்கத்திற்காக நாம் பணியாற்ற வேண்டும். தேர்தல் வர நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மளுடைய அன்பு சகோதரர் திரு கெஜா என்ற கெஜேந்திரனுக்கு வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்களும் தமிழகத்தின் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கண்ணை இமை பார்ப்பது போல நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களிடத்தில் இந்த இயக்கம் மீண்டும் வர வேண்டும். அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். இந்த விடிய அரசுக்கு சாவுமணி அடித்து, சங்கு ஊதி, பாடை கட்டி, நச்சு வார்த்தையும் தீய எண்ணம் கொண்ட இந்த தீய சக்தி திமுக என்ற ஒரு கட்சி தமிழக மண்ணிலிருந்து வேரோடு மண்ணிலிருந்து பிடுங்கி எறிய வேண்டும். மக்கள் இயக்கமான அனைத்திந்திய அதிமுக ஆலமரம் போல நிலைத்திருக்கும் என்பது உண்மை. அதனால தான் அம்மா எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக என்ற மக்கள் இயக்கம் இருக்கும் என்று சொன்ன அந்த அன்னையினுடைய பொன்மொழியை, சத்திய வாக்கை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் என்று இந்த நேரத்தில், இனிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காள பெருமக்கள் தாய்மார்களையும் சிந்தித்து எல்லாரையும் அதிமுக தொண்டன் என்னை வேட்பாளர் பார்க்கல, என்னை இவர் எனக்கு மரியாதை கொடுக்கல, அவர் எனக்கு மரியாதை கொடுக்குற எல்லாம் புறம் தள்ளிவிட்டு
அதிமுக தொண்டனாக இந்த இயக்கத்திற்கு வெற்றியை பெற்று பெறத்தரக்கூடிய இந்த இறுதி நேரத்தில், இறுதி தேர்தல் காலத்தில் நாம் இருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஒரு உதவின்னு வரும்போது அதை அனுபவிச்சாதான் தெரியும் அந்த கஷ்டம் துன்பம். அந்த மாதிரியான நிலையில் அதிமுக தொண்டனாக நீங்கள் செய்யுங்கள். பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களை ஆதரிக்கும். அர்ப்பணிப்பு இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த பணியும் வெற்றி அடையும் என்பது சரித்திர உண்மை. இதை மகான்களும் ஞானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நல்ல எண்ணத்தோடு வான்காந்தத்தில் நான் கலக்க விடுகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வெற்றி இயக்கமாக, மாபெரும் மக்கள் இயக்கமாக இந்த 2026 23/4/2026 தேர்தல் இந்த பிரபஞ்சத்திற்கு நிச்சயம் சொல்லும் என்கிற எண்ணத்தை தெரிவித்து, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் வாழ்க. மீண்டும் மக்களின் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை செஞ்சார்ஜ் கோட்டையிலே தமிழக முதல்வராக நாம் அமர வைப்போம். அதுவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஓய வேண்டாம், உறங்க வேண்டாம். நமது வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னம் மீண்டும் தமிழகத்தை ஆளும் 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 என்று கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.